ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. டிக்கெட் வாங்குவதற்கு ஆட்களே இல்லைங்க. அதாவது நேற்று இரவு 9 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் தற்போது இன்று காலை 9 மணி வரைக்கும் டிக்கெட் இருக்குது. ஒன்றும் டிக்கெட் இருக்குது, சுத்தமாக கூட்டம் இல்லை. அதை பற்றி ஒன்று டீட்டெயில் தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக ஜூலை மாதத்துக்கு உண்டான புக்கிங் இன்று தொடங்குகிறது. 500 ரூபாய் ஆர்ஜித சேவா டிக்கெட். நீண்ட நேரம் வரிசையில் நிற்க முடியாது, சீக்கிரமாக தரிசனம் செய்கிறவங்களுக்கு இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். 2 மணி நேரத்தில் தரிசனம் பார்த்துடலாம். கல்யாண உற்சவ சேவா, ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவா, சலஸ்தர தீபாரண சேவா, இது எல்லாமே திருமலையில் டேரெக்டாக பார்த்துட்டு தரிசனம் பார்க்கலாம். சப்போஸ் நாங்கள் சேவையை பார்க்க போல தரிசனம் மட்டும் பார்க்கறதுனாலும் பார்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம். ஜூலை மாதத்துக்கு உண்டானது 22ஆம் தேதி இன்று காலை 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுது. யார் வேணால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது விக்சல் சேவா தரிசன டிக்கெட். 500 ரூபாய் தரிசன டிக்கெட் தான். இதுவும் 300 ரூபாய் தரிசன கியூ லைன் வழியாக அனுமதிப்பாங்க. அதே மாதிரி கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோஷ சேவா, இந்த சேவை எல்லாமே மொபைலில் பார்த்துட்டு 300 ரூபாய் தரிசன கியூ வழியாக அனுமதிப்பாங்க. இது இன்று மதியம் 22ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் தினந்தோறும் இரவு 9 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்துலேயும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸிலும் டிக்கெட் வழங்கப்படுகிறது. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மஸ்ட். ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தால் 8 மணிக்கு கொடுப்பாங்க. கூட்டம் நார்மலாக இருந்தால் 9 மணிக்கு கொடுப்பாங்க. நேற்று இரவு 9 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் 22ஆம் தேதிக்கு ஒரு 13,000 டிக்கெட்டும், 24ஆம் தேதி அதிகாலை தரிசன டிக்கெட் ஒரு 7,000ம், மொத்தமாக 20,000 டிக்கெட் நேற்று இரவு 9 மணிக்கு தந்தாங்க. 9 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் 22ஆம் தேதி 13,000 டிக்கெட் இன்று அதிகாலை 3:12 மணி தான் காலியாச்சு. 3:12 மணிக்கு தர தொடங்கிய 22ஆம் தேதியோடைய அதிகாலை தரிசன டிக்கெட் தற்போது வரைக்கும் வழங்கிட்டு இருக்காங்க. தற்பொழுது இந்த வீடியோ எடுக்கிற டைம் 8:44. 8:44 வரைக்கும் 572 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க. வாட்ஸ்அப் மூலிமா ஸ்டேட்டஸ் நம்ம எடுத்திருக்கோம். சுத்தமாக கூட்டம் இல்லை, இப்படி போனால் இப்படி டிக்கெட் வாங்கிட்டு வந்தாலாம் யாருமே கிடையாது என்ற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் ஃபார் ஸ்ரீவாரிமெட்டில் தினந்தோறும் காலை 6 மணிக்கு 3,000 டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. தற்பொழுது 8:45 நிலவரப்படி 1,500 டிக்கெட் அப்படியே இருக்குது. இது மேக்ஸிமம் 11 மணி கூட அவைலபிலிட்டி ஸ்ரீவாரிமெட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக இன்று, அதாவது 22/4/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 மணி நேரம் ஆகுது என்றும், எவ்வித குடோன்களையும் யாரும் வைக்கவில்லை என்று தேவஸ்தானம் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவனுடைய எண்ணிக்கை 21/4/2025 அன்று 72,937 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. இது கொஞ்சம் அதிகமான தர்ஷன் தான் பக்தர்கள். 24,157 பேர் மொட்டை அடித்ததாகவும், 4,79,00,000 4,79,00,000 உண்டியல் காணிக்கை நேற்று வந்திருக்கு. ஒரு குடன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும், 8 மணி நேரம் தரிசனத்துக்கு நேற்று ஆச்சுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக தற்பொழுது டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக மொத்தம் 31 குடன் ஒதுக்கப்பட்டதாகும். அதில் வெறும் 4 குடன்களை தான் பக்தர்களை தங்க வச்சதாகும். கடைசி 1 மணி நேரத்தில் 580 பேருக்கு டோக்கன் கொடுத்ததாகும். மொத்தமாக காலையிலேருந்து இது வரைக்கும் 7,200 பேரை திறந்து வச்சுருக்கிறதாகும். 4 குடோன்களில் 972 பேரை தங்க வச்சுருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1.5 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை ஆகலாம். டிக்கெட்டுடைய இலவச தரிசனத்துக்கு 3 முதல் 5 மணி நேரம் வரை ஆகலாம். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 6 முதல் 8 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகலாம்.
தினந்தோறும் காலை 5 மணிக்கு திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக்கிங் தராங்க. அதாவது இன்று 22/4/2025 அன்று 4/25 நிலவரப்படி ₹50 ₹100 ரூமில் மொத்தமாக 988 ரூம் ஒதுக்கப்பட்டதாக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. யாராவது ஒரு மணி நேரத்தில் ஒரு ரூம் புக்கிங் நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்மளிடம் ஒரு 10 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் நம்ம ரீப்ளே பண்ணுவோம். நாங்கள் 19ஆம் தேதி ஸ்ரீவாரிமெட்டு தரிசனம் செய்யணும். ஸ்ரீவாரிமெட்டு காலைல 6 மணிக்கு திறப்பாங்க. பொழுதுக்கு 5:45 திறந்திருக்கும். டெய்லியும் 3000 டிக்கெட் ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தான் நீங்கள் வாங்கிக்கலாம். 1 மணி ஸ்லாட்டுக்கு எப்போ போனால் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. காலைல 11 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணால் போகலான்னா. மார்னிங்கில் டிக்கெட் கொடுப்பாங்களா? இன்றைக்கி அவைலபிலிட்டி இருக்குது. வீக்கெண்டில் இருக்க அவைலபிளில், வீக் டேஸில் இருக்க வாய்ப்புகள் இருக்குண்ணா. ப்ரோ, ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனுக்கு ஐடி ப்ரூஃப் கொண்டுட்டு போகணுமான்னு சொல்லுங்கள். ஒரிஜினல் வேணால், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணுங்க கண்டிப்பாக. வசதிகள் உள்ள அறைகளை முன்பதிவு செய்வது எப்படி? ஜூலை மாதத்துக்கு ஆன்லைனில் நீங்கள் தான் டிக்கெட் போட்டுடணும். 1500 ரூம் புக் பண்ணுங்கள். அதில் ஒரு ரூம் ஏசி ரூமில் வந்துடும். உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். எல்லாமே நல்லாயிருக்கும். ஹீட்டர் வசதி கொண்டு இருக்கும். 1500 டெபாசிட், 1500 ரூம் புக்கிங்க. ஆன்லைன் அகாமடேஷனுக்கு டிசேபிள் டிக்கெட்டோ எப்படி புக் பண்ணுறது? 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு டிசேபிள் பர்சனல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஆன்லைன் ரூம் புக்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. 4 நீங்கள் புக் பண்ணிக்கலாம். திருப்பதியில் லாக்கர் எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள் சார். ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு வாசலில் கிடைக்கும். 2வது மாடியில் கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க சார். எஸ்எஸ்டி டோக்கன் தர டைம் சொல்லுங்கள். இரவு 9 மணிக்கு தராங்க சார். அண்ணா, ஸ்ரீவாரிமெட்டில் நடந்து போக ஏப்ரல் 25ஆம் தேதி காலை 8 மணிக்கு வந்தால் டிக்கெட் கிடைக்குமா? ஸ்லாட் இருக்குமா? மேக்ஸிமம் அவைலபிள் சார். கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது சார் நிறையா. அண்ணா, அலிப்பிரியில் நடந்து போக ஓப்பனிங் க்ளோசிங் டைம் சொல்லுங்கள். காலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை அலிப்பிரி நடைபாதை திறந்திருக்கும். 12 வயது கீழே உள்ள குழந்தைகளை வைத்திருந்தால் காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரை அலோவ் பண்ணுவாங்க. அலிப்பிரி நடைபாதை டிக்கெட் தரதில்லை. அலிப்பிரி நடைபாதை ஆப்போசிட்டில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் தராங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஜூலை மாதத்துக்கு 300 டிக்கெட் புக் பண்ணால் சண்டே எவ்வளோ நேரம் தரிசனம் பார்க்க ஆகும்? 3 மணி நேரம் ஆகுங்க. வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸ் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். திருமலை திருப்பதி கோயிலில் வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக தொடர்ந்து கொடுக்குறோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.